Hey Glams, welcome back to my channel Sassy Ashu. அப்படி நீங்க என்னோட சேனல்ல புதுசா இருக்கீங்கன்னா வணக்கம். This is me Ashwini and இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா creating a beautiful traditional makeup look with flowers, some kind of a nudish makeup அப்படின்னு கூட சொல்லலாம். So இந்த look எப்படி create பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். And this one is especially for பொங்கல். நாளைக்கு பொங்கல் வருது. So I thought of creating this makeup look which can be useful for you. So yeah, now without further ado, let's just dive into the video. And before that, நீங்க என்னோட சேனல்ல புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. I have just washed my face and I'm using the first product here, which is Vico Turmeric WSO Cream. It is an Ayurvedic medicine. It works amazing for my pimples. Like trust me, 1 week I use பண்ணிட்டு இருக்கேன் and I can see the changes of drastic improvement on my skin. என்னோட pimples எல்லாமே போயிடுச்சு, almost போயிடுச்சு, வெறும் அந்த கொஞ்சம் scars மட்டும் தான் இருக்கு, அதுவும் போயிடும். So next up, I'm using a moisturizer from Lakme Peach Milk Moisturizer. Vico Turmeric also works as a moisturizer, but still you need something very best. Okay, and next up I'm using a vitamin C and vitamin E oil on my skin, which is from Sage Apothecary. So it is a very good oil. I'll give you the link in the description below for the product. Just fingers la konjama eduthu tap pandren. And here I'm using a aloe vera gel from Anor Treat Yourself aloe vera gel. And it retails for rupees 150. Trust me guys, it works amazingly. So last up, I'm using the product here, which is a toner from Plum. It is a grapeseed and seed buckthorn toner. It's a facial mist and it is really awesome. The 5 minutes kalchi and I'm starting with the makeup. So first up, I'm using a Blue Heaven primer. It is a silicone based primer and it helps in hiding all you, it helps in your blurring all your pores. So next up, after toner, foundation kaha nanga Maybelline Fit Me oda foundation use பண்ணிருக்கேன் in the shade 330 and Swiss Beauty oda illuminator நான் அது கூட mix பண்ணி என்னோட skinல apply என்னோட faceல நான் apply பண்ண போறேன். நான் Swiss Beauty oda illuminator ஏன் foundation கூட mix பண்ண அப்படினா அது என்னோட full faceக்கு வந்து ஒரு glow கொடுக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஜஸ்ட் டாட்ஸ் மாதிரி ஃபேஸில் ஆல் ஓவர் மை ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஒரு டேம் பியூட்டி பிளெண்டரை வச்சு ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ண போகிறேன் இன் டேபிங் மோஷன். யூ கேன் சி த கவரேஜ், பட் மேக் ஷுர் யூ டேப் லைக் ரொம்ப நேரம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகும் உங்களோட ஸ்கின்ல. Next up, I'm using a concealer from Insight in the shade Pearl. So this is exactly my shade, but coverage பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ அதிகமான கவரேஜ் கொடுக்கல எனக்கு. பட் ஸ்டில் நான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு நியூட் மேக்கப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த கன்சீலர் இங்கே யூஸ் பண்ணேன். என்னோட அண்டர் ஐஸ்க்காக ஒரு ஹைலைட்டிங் கன்சீலராக வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இதை கம்ப்ளீட்டாக நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே மறைக்கிறதுக்காக ஐ எம் யூசிங் த கன்சீலர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. சொல்லவே தேவையில்ல, இந்த கன்சீலர் இட்ஸ் ஆசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பிளெண்டரை டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த பிளெண்டர் வந்து ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட்டாக சோப் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரஷ்ஷை வச்சு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப் நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஃபிட்மியோட பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் அ ப்ரெஸ் காம்பேக்ட் இன் த ஷேட் ட்ரூ பீச். ஸோ இது என்னோட ஆல் ஓவர் மை ஃபேஸில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ட்ராக் பண்ணக்கூடாது, எப்போவுமே பவுடர் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அது நம்ம க்ரீம் ப்ராடக்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே செட் ஆகி எங்கேயும் நகராமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப் என்னோட ஐப்ரோஸ்க்காக ஐம் யூஸிங் த ஒன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி இன் த ஷேட் பிளாக். ஸோ ஜஸ்ட் எனக்கு அந்த ஆர்ச் மாதிரி வேணுன்றதுக்காக அங்கே மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப லைட்டாக ஆல் ஓவர் மை ஐப்ரோஸ் நான் இதை ஃபில் பண்ணுறேன்.
இப்போ இந்த பேக்கேஜிங் கூட வந்து ப்ரஷ்ஷை வச்சு நான் என்னோட ஐப்ரோஸில் இருக்கிற ப்ராடக்டை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து நான் ஐ மேக்கப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மிஸ் ரூஸோட ப்ரொஃபஷனல் மேக்கப் கிட். ஐ எம் ரியலி சாரி கைஸ், நான் வீடியோ சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல. என்னோட ஐ மேக்கப் வந்து ரெக்கார்ட் ஆகலை. பட் நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ப்ரௌன் கலரில் க்ரீஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்து என்னோட ஐலிட்ஸில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நான் வேறு எந்த ஹெவி ஐ மேக்கப்பும் இதில் பண்ணலை. அதே ப்ரௌன் ஷேடு தான் என்னோட அண்டர் ஐஸ்லையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் வந்து இட் இஸ் ஃப்ரம் மேபலின் கொலோசல் ஐலைனர். ஜாஸ்தியான ஐ மேக்கப் எதுவும் இல்லை, ரொம்ப நியூட், ரொம்ப சட்டிலான மேக்கப் தான். ஜஸ்ட் கொஞ்சமாக ஷிம்மர் ஷேடு மட்டும் என்னோட ஐலிட்ஸ் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். ஐஸ் வந்து நான் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டாக ஷோ பண்ணுன்றதுக்காக. ஓகே, ஐலைனர் போட்டாச்சு. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அகெயின் ஃப்ரம் மேபிளினோட ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா எடுத்து நான் என்னோட லேஷஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நான் ஃபால்சிஸ் எதுவும் வைக்க போகிறது கிடையாது, எனக்கு ஃபால்சிஸ் வச்சாலும் பிடிக்காது. ஸோ நான் வந்து எப்போவுமே மஸ்காரா தான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் மஸ்காரா ஒரு 4-5 கோட் கொடுத்தா அதுவே போதும். ஸோ இப்போ அகெயின் ஃப்ரம் மேபிளின் மாஸ்டர் ஸ்டூடியோ ஃபேஸோட blush palette எடுத்து அந்த பீச் ஷேட் எடுத்து as a blush நான் அப்ளை பண்ணுறேன் with the help of the damn beauty blender. நான் ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணல. ரொம்ப சட்டிலாக இருக்கணும் இந்த மேக்கப்ன்றதுனாலவே நான் வந்து ரொம்ப லிமிட்டட் ப்ராடக்ட்ஸாக ரொம்ப சட்டிலாக நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் ஃபார் ஹைலைட்டர் ஐம் யூஸிங் த ஒன் ஃப்ரம் Swiss Beauty. இட்ஸ் அ blush கம் ஹைலைட்டர். ஸோ இது அப்ளை பண்ணால் ஆஸ் அ ப்ளஷ்ஷாகவும் அழகாக தெரியும் அண்ட் ஆஸ் அ ஹைலைட்டரும் இது வந்து ரொம்ப அழகாக தெரியும். I am highlighting all over my face, nose bridgeல, cupid bowல, cheeksல எல்லாத்துலேயுமே ஹைலைட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப் லிப்ஸ்டிக்காக நான் யூஸ் பண்ணது வந்து எலிகன்ஸ் மேட் லிப் கலர் ஃப்ரம் ப்ளூ ஹெவன். ஐ எம் ஸோ சாரி, அதுவும் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு, நான் கவனிக்காமல் விட்டேன்னா என்னன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக பிந்தி வச்சுட்டு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் போட்டு பூ கம்பல் அதெல்லாம் போட்டுட்டு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு த மேக்கப் லுக்ஸ். Hey glams, well that is the video for today. I hope you guys liked this video and you enjoyed it. So yeah, that is it. And நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல புதுசா இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து சொல்லணும், நான் வந்து ஆல்ரெடி கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிவ் அவேக்கு 3 சிம்பிள் ரூல்ஸ் தான். ஒன் இஸ் யூ ஷுட் பி மை சப்ஸ்கிரைபர், நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணணும். அண்ட் என்னோட வீடியோக்கு கீழே ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணும். பட் மேக் ஷுர் நான் வந்து ஆல்ரெடி இது எந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கேனோ அந்த வீடியோக்கு கீழே தான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். யூ கேன் கோ செக் அவுட் தேர். அண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எப்படி கிடைக்கும்ன்ற வீடியோவை நான் வந்து அதை தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் தான் நான் கிவ் அவேவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க தாராளமாக போய் அங்கே செக் பண்ணலாம். கண்டிப்பாக கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் யா, 250 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஐ ப்ராமிஸ் தட் ஐ கீப் யூ கைஸ் என்டர்டெய்னிங் அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ஹிட் பண்ணுங்க so that you get notified on my regular content. Well, that's it. Next video உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பை, cheers and happy Pongal as well as happy makeup.